தலைவர் திருமாவளவன் காரில் சென்றபோது பைக்கில் சென்ற ஒருவருடன் அவரது கட்சியினர் மோதலில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் திருமாவளவனுக்கு எதிராக தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து விசிகவினர் அண்ணாமலைக்கு மிரட்டல் விடுத்து வருகின்றனர். விசி நிர்வாகி ஒருவர் அண்ணாமலைக்கு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்த காட்சி வெளியானது. அதில் அந்த நபர் பேசியிருப்பதாவது: வாழ்க்கையை தொலைத்து எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அவருக்கு ஏதேனும் ஒன்று என்றால் தமிழகமே இயங்காது. பாரதிய ஜனதாவினர் ஓட்டு கேட்டு எங்கள் தெருவுக்குத்தான் வர வேண்டும். ஊருக்கு ஒருத்தராவது விசியைச் சேர்ந்தவர் இருப்பர். ஒருவராவது அண்ணாமலையை அடிப்பார். மதுரையில் பாரதிய ஜனதாவினர் ஒருவர் கூட வேஷ்டி கட்டி நடக்க முடியாது. திருமாவளவனை எதிர்த்து நீ எங்கும் அரசியல் செய்ய முடியாது. நீ எங்கும் இனிமே நடக்க முடியாது. மோடி கார் எங்கு வந்தாலும் மறிக்க வேண்டும். அப்பதான் அவர்களுக்கு விசிக்கு அருமை தெரியும். திருமாவளவனுக்கு எதற்கு இசட் பிரிவு பாதுகாப்பு என்று கேட்கிறான். நீ சுதந்திரமாக தீபாவளியை கொண்டாட வேண்டுமென்றால் திருமாவளவன் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அப்பதான் நீ தீபாவளி கொண்டாட முடியும். இல்லையெனில் ஒரு பயலும் எங்கேயும் வண்டி கட்டி போக முடியாது என அவர் பேசியுள்ளார். அவங்களுக்கு வேலை இல்லை, மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை. அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான். திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்குறாள். மற்றவங்க மாதிரி வாங்கிட்டு போற ஆள் இல்ல. அதனால அதற்கும் தயார் தான். நீங்க வரனா வாங்க. அதனால இந்த உருட்டல் மிரட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். பல ரவுடிகளை டீல் பண்ணியிருக்கேன். இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்கூடாது.